உலகமெங்கும் இருக்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இயேசுவுக்கு மதம் இல்லை, இயேசு மதத்தை நிறுவுவதற்கும் வரவும் இல்லை. தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையில மனிதர்கள் நிரந்தரமான ஒரு அழியாத வாழ்க்கையை பெறுவதற்கு இயேசுவை தவிர வேறு வழியே இல்லை. உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இயேசு வழி இறை நம்பிக்கை வாழ்க்கைக்கு 3 பகுதிகள் என்பதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆன்மீகம் சார்ந்த பகுதி நாம பல காரியங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அடுத்தது அறிவு சார்ந்த பகுதியை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த அறிவு சார்ந்த பகுதி ஏன் அதை வலியுறுத்துகிறோம் என்றால், இயேசு வழி இறை நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை அல்ல, ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கையும் அல்ல, அதற்கு எந்த விதமான பகுத்தறிவுக்கு விரோதமான வாழ்க்கையும் அல்ல. ஆகவே இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை. சரிங்களா? ஒருவேளை இது இறைவன் கண்ணுக்கு புலப்படாத ஒரு தெய்வத்தினுடைய வழிகள், அவர் கொடுத்த சில வாழ்க்கை முறைகள், இப்படிதான் நம்ம யோசிக்கலாம். ஆனாலும் அதுல அறிவுபூர்வமான உண்மைகள் தான் இருக்கிறதுங்க. அறிவுக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஏனென்றால் நம்முடைய மனித வாழ்க்கையும் அறிவு சார்ந்த வாழ்க்கை. ஆனா சில சமயத்துல அறிவுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நமக்கு வரத்தான் செய்கிறது. சரிங்களா? அது நாம மறுக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு தெரியாத சில மறைபொருள்கள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே இயேசு வழி இறை நம்பிக்கை வாழ்க்கையும் அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க என்றால், அவர் அறிவு சார்ந்த பல காரியங்களை அவர் மக்களுக்கு போதித்தார். ஏதோ மேஜிக் பண்ணிட்டோ, ஏதோ அப்படியே ஒரு ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு கஜாபுஜான்னு ஏதோ செஞ்சுட்டோ, மக்களுக்கு புரியாத விஷயத்த அவர் பண்ணிட்டோ இல்லை. அப்படிலாம் ஒரு நாளும் செய்யவே இல்லை. ஒரு சில காரியங்கள் அவரிடத்துல காணப்பட்டது உண்மைதான். அதாவது மனித சார்பட்ட சில அனுபவங்கள், சில காரியங்கள் அவருடைய சீடத்தில் பேசினார், இல்லை என்று சொல்லவில்லை. அற்புதமான நன்மைகளை செய்தார், அடையாளங்களை செய்தார், அதெல்லாம் நடக்கதான் செய்தது. ஆனாலும் உலக வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்திலே ஒரு அறிவு பூர்வமான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை அவர் அறிவித்து சென்றார். சரிங்களா? ஆகவே இந்த விஷயத்துலதான் நாம பார்க்கிறோம் பைபிள், திருமறை. அப்ப இந்த திருமறை என்பது இதுல நீங்க படிக்கும் போது திருமறையை தொடர்ந்து நம்ம இதுல இருந்து ஒரு 3 காரியங்களை இதனுடைய சிந்தனையாளர்கள், இயேசுவின் அடியவர்கள் இதுல இருந்து ஒரு 3 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. என்னவென்றால், கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே பைபிளினுடைய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், கடவுள் இறைவன் தன்னை மனிதர்களுக்கு தானே முன்வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் மனிதனால் இறைவனை போய் கண்டுபிடிக்க முடியாது, இறைவனை அடையவும் முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலையிலே மனிதன் பாவ சிக்கலிலே, பாவ உலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரிங்களா? இதை பத்தி நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், ஆன்மீகம் சார்ந்த பகுதியில நான் அதை பத்தி பேசியிருக்கிறேன். ஆகவே இந்த மனிதனுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றால் கடவுளாகவே ஸ்டெப் எடுக்கணும். கடவுளே ஏதாவது ஒரு செய்யணும். ஏதாவது செய்தால் ஒழிய மனிதன் கடவுளை அடைவது முடியாத ஒரு காரியம். சரிங்களா? அப்படி கடவுள் ஏதாவது செய்தாரா? செய்திருக்கிறார். ஒன்று, கடவுள் தன்னை வெளிப்படுத்தின ஒரு காரியம், படைப்பின் மூலமாக கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுக்கு பேருங்க பொதுவான வெளிப்பாடு அல்லது ஜெனரல் ரெவலேஷன் என்று சொல்வார்கள். ஜெனரல் ரெவலேஷன். கடவுளாகவே படைப்பின் மூலமாக உலகம், பிரபஞ்சம், இந்த உலகத்துல இயற்கை, மலைகள், நீர்நிலைகள், இல்லைங்களா, சோலைகள், இப்படி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான மழை, நீர், இல்லைங்களா, வெப்பம், குளிர், எல்லா காரியத்தும், பருவ காலங்கள் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். மனிதன் மேல் தன் வைத்திருக்கிற அக்கறையை, அன்பையும் அவர் காண்பிக்கிறார். முதலாவது. இரண்டாவது, கடவுள் மனிதனுக்கு சில உண்மைகளை வெளிப்படுத்தி வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அவர் ஊமையான அல்லது பேசாத தெய்வம் அல்ல. அவர் தன்னுடைய விருப்பத்தையும் தான் யார், தான் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் மனிதனுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். எப்படி தெரியப்படுத்தியிருக்கிறார்? வார்த்தையின் மூலமாக. ஸோ இதுதான் நம்ம பைபிள் பற்றி பேசும்பொழுது நம்ம சொல்லுறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சில அந்த மனிதர்கள்
இறைவனுடைய அந்த சக்தியினாலே, ஆவியாய் இருக்கிற அந்த கடவுளின் உடைய உந்துதலினாலே அந்த மனிதர்கள், தூய்மையான மனிதர்கள், இறை பக்தர்கள் காலங்காலமாக இறைவனை பற்றின காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது கடவுள் வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். இதுக்கு பேரு ஸ்பெஷல் ரெவலேஷன் என்று சொல்வார்கள். சிறப்பான ஒரு வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாடு, மன்னிக்கவும், பொதுவான வெளிப்பாடு இன்னொரு விஷயம் இருக்குது. இயற்கை மட்டுமல்ல, மனிதர்களுக்குள்ளான ஒரு மனசாட்சியும் கடவுள் வைத்திருக்கிறார். இதுவும் ஒரு பொதுவான வெளிப்பாடு என்ற வகையில வருகிறது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே வளர்ந்த மனிதர்கள், குழந்தைகள் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆனா வளர்ந்த பின்பு அவருக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கிறது. நன்மை தீமை தெரியக்கூடிய ஒரு பருவம் இருக்கிறது. அப்ப அவளுக்கே தெரியும் எது சரி, இது நியாயமானதா என்றெல்லாம் ஒரு மனசாட்சி என்று சொல்லி கடவுள் மனிதனுக்குள் வைத்திருக்கிறார். சரிங்களா? அது ஒரு பொதுவான வெளிப்பாடு. இரண்டாவது சிறப்பான வெளிப்பாடு, வார்த்தையின் மூலமாக கடவுள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதனால திருமறை பைபிள்ல கடவுள் யார், எப்படிப்பட்டவர், என்னதான் செய்தான்றதை நம்ம அதை படிக்கலாம். இந்த உலகம் முழுவதுக்குமான ஒரு பொதுமறை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும், ஒரு மதத்துக்குரியதல்ல. மூன்றாவதானது ஃபைனல் அண்ட் கம்ப்ளீட் ரெவலேஷன், நிறைவானதும் இறுதியானதும் முழுமையானதுமான ஒரு வெளிப்பாடு. அது என்ன வெளிப்பாடு என்றால், கடவுளே மனிதனாக உலகத்திலே வந்தார். சரிங்களா? இதை விட கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்த வேண்டிய வேறு எந்த விதமான முறையும் அவசியம் இல்லை. எந்த விதமான முறையும் நீங்க பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவாக கடவுளே மனிதனாக உலகத்திலே வந்து அவர் வாழ்ந்து காட்டினார். இப்படியாக 3 விதங்களிலே கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நிறைவான இந்த வெளிப்பாடு தான் இறை மகன் இயேசு கிறிஸ்து அல்லது இறையரசர் இயேசு. இந்த இயேசு வழி இறை நம்பிக்கை தான் எந்த மனிதனுக்குமே ஒரு நிறைவான வாழ்க்கை தரும் என்பதை சந்தேகமில்லை. வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறையருளுடன். வணக்கம்.